Evening level. Good evening, Miss. Good evening, teacher. Right. Level in the heat, parents order. படிக்கிறவங்க எல்லாரும் மெசேஜ் பாக்குறீங்க தானே எல்லாரும் உங்களோட பேரண்ட்ஸாக இருந்து பார்க்கறது சரியா ஒரு 1 minute தாங்க சார் ஜாயின் பண்றேன்னு சொன்ன கால் பண்ணிட்டு எத்தனை பேர் எடுக்கிறீங்க பிள்ளைகள் இருக்கிறவங்க வீடியோஸ் ஆன் பண்ணி போடுங்க கொஞ்சம் Yes. ஓகே பிள்ளைகள் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா பக்கத்துல இருக்காங்களா எஸ் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு குட் ஈவினிங்
இன்னைக்கு மீட்டிங் போட்டதுக்கு காரணம் உங்களோட சார் கொஞ்சம் பேச வருமான்னு சொன்னார். சொன்னா கொஞ்சம் டைம்ல கொஞ்சம் மாற்றம் செய்யறதுக்காக சில பிள்ளைகள் கேட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் அந்த மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் ஏர்லியா போடையிலுமான்னு சொல்லி 6 to 7 மாதிரி போடையிலுமான்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. அப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் சாரும் எனக்கு இன்னைக்கு சொல்லி இருந்தார். ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டு பேரண்ட்ஸோட தான் கதைக்கிறதுன்னு சொல்லி. ஸோ சார் இப்ப ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்கு அதே நாள் தான் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் 6 மணில இருந்து 7 மணி மட்டும் எத்தனை பேரால ஜாயின் பண்ணி கொள்ள முடியும் என்று நினைக்கிறீங்க? 6 to 7 டைம் எத்தனை பேருக்கு பாசிபிளா இருக்கும், எத்தனை பேருக்கு பாசிபிள் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பேரண்ட்ஸ் சொல்லலாம், பிள்ளைகள் நீங்க ஆன் பண்ணி கொடுங்க அம்மாக்களுக்கு பேச. கிருபானி மிஷல் ஆரதிக்கு ஓகேயா? ரைட். மற்றாக்களுக்கு ஓகே ஓகே டீச்சர். ஓகே. அஜிந்தனோட அம்மா ஏதோ சொன்னாங்க. அவருக்கு டியூஸ்டே ஓகே, தேர்ஸ்டே கஷ்டம் மிஸ். தேர்ஸ்டே கஷ்டமா? ரைட்டா. மற்றாக்கள்? Excuse me, miss. Yes, Akshay. Yes. டியூஸ்டே கஷ்டம் மிஸ். அவருக்கு 6:45 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. 7 ஓடி வந்தான் ஜாயின் பண்றவர். அந்த ஒரு நாள் தான் பிரச்சனையா இருக்கும். அப்படியா? ரைட். ஓகே. வீக் டேஸ்லயே அவருக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்குது. ரைட் ரைட். சரி சரி. மற்றாக்கள்? எனக்கு செவ்வாயெல்லாம் நோக்கி வியாழ நோக்கி கல் நோக்கியா? செவ்வாய் ஓகே இல்லை மிஸ், எனக்கு வியாழன் தான் நோக்கி. கலன் தான் உங்களுக்கு ரைட். 2 நாள் நோக்கி. கிருஷ்ணமிக்கு ஓகே, 2 நாளும் ஓகே. டீச்சர் எனக்கும் 2 நாளும் ஓகே. மிப்லாக்கும் ஓகே. ரைட். டீச்சர் எனக்கு 2 நாள் ஓகே. 2 நாளும் ஓகேயா? ரைட் ஓகே. சாதனுக்கு என்ன மாதிரி? சாதன் ஓகே டீச்சர். ஓகே ரைட். மிஸ் எனக்கும் 2 நாளும் ஓகே. அபிஜன் ஓகே. அபிஜன் ஓகே. சார் ஜாயின் பண்ணிருக்கிறேன். சார் நீங்க பேசலாம். சார் குட் ஈவினிங். நீங்க பேசலாம் சார். நான் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். நான் டைம் மாத்துறதுக்கு சில பிள்ளைகளுக்கு 1 டே தான் ஓகேன்னு சொல்லினோம். கூடுதலான பேருக்கு 2 நாளும் ஓகே தினம், சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை ஓகே இல்லைன்னு தினம், வியாழக்கிழமை தான் ஓகே அந்த மாதிரி சொல்லினோம் சார். நீங்க கதைங்க. சார் கதைக்கிறது கேக்குதா? ஓகே மிஸ், கதைக்கிற கேக்குது. அப்ப நீங்கள் அப்ப எத்தனை பேருக்கு அப்ப சாத்தியப்பாடு குறைவண்டா அப்ப இந்த டைம் மாத்தாம நல்லது அப்படியா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ மிஸ் பண்ணுற பிள்ளைகள் என்ன செய்யலாம்? இப்போ அப்படி மாத்தினா அவங்களுக்கு என்ன மாதிரி 6 மணிக்கு மாத்தினா மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லாட்டிக்கு நாங்க நார்மலான இந்த டைமுக்கே கொண்டு போறதா? மிஸ் பண்ணுறாக்கள் நீங்க சொல்லலாம் என்ன செய்யலாம்ன்றது. இல்லாட்டி இந்த டைமுக்கே போடுறதா?
பிள்ளைகள் ஒருக்கா நீங்கள் யாருக்காவது மிஸ் எத்தனை பேருக்கு பிரச்சனை என்று சொல்லினோம்? ஒரு 4 பேர் மாதிரி சொல்லியிருந்துச்சு. 4 பேர் மாதிரி. இப்போ யாருன்னு சொல்லியிருந்தா தனக்கு வியாழக்கிழமை ஓகே அப்படியா? இல்ல யாரு? பாருங்க, பிரதிகா, விஷால், ஆரதி 3 பேரும் கான்டாக்ட் பண்ணணும். அவைக்கு நினைக்கிறேன் வேற கிளாஸ் இருக்கு. அப்படியா? இல்ல அவைக்கு ஓகேயாம். 2 நாளும் ஓகே. 2 நாளும் ஓகேன்னு சொல்றாக்கள் ஒரு thumbs up போடுங்க பாப்பங்களே. thumbs up இல்லாத ஹேண்ட் ரைஸ் போடுங்க. அப்ப 2 நாளும் உங்களுக்கு ஓகே. 2 நாளும் ஓகே. ஓகே. விஷாலினி, கிருஷ்ணவி, அஜிந்தன், அக்ஷயன், தருணி அவைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல இருக்கு. ஓகே மிஸ். அப்ப நாங்கள் தொடங்குற புது வகுப்பை வந்து வேற டைமுக்கு மாத்துவோம். என்ன இந்த வேல் இவைக்கு சில நேரம் மாத்திர கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. 5 பேர் இருக்கு. விஷாலினி, அஜிந்தன், அக்ஷயன், ஜருனி 2 நாளும் பிரச்சனை. 6 மணிக்கு போட்டா டியூஸ்டே மட்டும்தான் சார் பிரச்சனை. டியூஸ்டே மட்டும்தான் பிரச்சனை. ஆமாம் சார். ஓகே. தேர்ஸ்டே ஓகே. அக்ஷயனுக்கும் டியூஸ்டே மட்டும்தான் சார் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மற்ற விஷாலினி, பேரண்ட்ஸ் கதைக்கல நீங்க சொல்லுங்க. விஷாலினி இல்ல சார் பிரச்சனை இல்ல சார். ஓகே. 6க்கு போட்டா பிரச்சனை இல்லையா? இல்ல. ஓகே. அஜிந்தன் 2 பேர் இருக்கிறாள். அஜிந்தன் அஜிந்தனுக்கு டியூஸ்டே ஓகே, தேர்ஸ்டே அவருக்கு ஸ்கூல்ல டேபிள் டென்னிஸ் பிராக்டிஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இல்லையாண்டா நாங்க டியூஸ்டே மட்டும் ஜாயின் பண்றோம். இந்த தேர்ஸ்டே வீடியோ பார்த்து படிக்கிறோம். இல்ல நாங்கள் 2 நாளும் மாத்தாலும் ஒரு நாள் மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணலாமோன்னு யோசிக்கிறோம். ஒரு நாள் 6 to 7 போடலாமோன்னு. ஆனா அது குழம்பு. ஏனண்டா 5 ஜருனி ஆக்களுக்கு டியூஸ்டே தான் பிரச்சனை. என்ன மற்றவருக்கு தேர்ஸ்டே பிரச்சனை. சரி மிஸ். அப்ப இதே டைம் இருக்கட்டும். வேண்டாம், ஆல்ரெடி நாங்கள் விளம்பரப்படுத்தி தொடங்கின டைம் இதுதான். இதே டைம் இருக்கட்டும். ஆனா மிஸ் சில நேரங்கள்ல வேளாண்டு சொல்லி நேரங்கள் மாத்திரவா, அது கூட நான் சில நேரம் மிஸ்ஸுக்கு சொல்லணும். நான் கணக்க பிள்ளைகளுக்கு சில நேரம் வர வாய்ப்பில்லா இருக்கு. ஆனா வீடியோ ரெக்கார்டிங் போடுறபடியா நீங்க ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அது நிரந்தரமா செய்யலாம் தானே? அப்படி அப்ப அது 1 நாள் 2 நாள் மிஸ் மாத்திர நேரம் வேண்டா அப்படி செய்யலாம். அப்ப மிஸ் அப்ப நாங்க தொடங்குற வகுப்பை வந்து டைம் ஒர்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்ன மிஸ்? ஓகே ஓகே ஓகே. மற்றது பிள்ளைகள் இதுல இணைஞ்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னா, நார்மலா வந்து தொடங்க வந்து 50-60 பேர் சொல்லி இருந்தது. அப்ப நான் அந்த மிக குறைஞ்ச கட்டண அடிப்படையில வந்து மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் வந்து இப்ப பாடசாலையிலையும் டியூஷன்கள்லையும் லோட் கூட 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 சில பேருக்கு போனில் பிள்ளைகள் வேற வேற திசையை நோக்கி படிக்கிற போர்வையில போனில் வேற வேற இதுகளை கேமுகள் அதை இதுகளை பழகிறோம்ன்ற அடிப்படையில ஜூம் கிளாஸ்லான ஈடுபாடு பொதுவா அப்படித்தான் 50%, 40%, 30%க்கு குறையறதாத்தான் இருக்குது. ஆனா இந்த தரம் 5க்கு மட்டும் தவிர்க்க முடியாத காரணத்தால பெற்றோரின் மிகுந்த ஆர்வத்தால அதை எப்படியோ பிள்ளைகளோட இணைஞ்சிருந்து அதை பாக்கணும். ஆனா தரம் 6க்கு பிறகு பெற்றோர் அப்படி கூட இணைஞ்சிருக்கிற வாய்ப்புகள் மிக குறைஞ்சு கொண்டு போகுது. இருந்தாலும் இந்த ஆங்கில வகுப்பும் சிங்கள வகுப்பும் ஒரு வெளியில அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம்
குறைவாகவும் இருக்குது. மிகச்சிறப்பாக கற்பிப்பதற்கு. இருந்தாலும் இந்த இந்த ஆங்கில வகுப்பு அதே போல சிங்கள வகுப்பும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தாலும் இந்த வகுப்பும் ரெண்டும் முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்குது. நீங்களும் இதுல மோஸ்ட்லி எந்த நாளுமே ஒரு 15-16 பேருக்கு மேல தொடர்ந்து அக்கறையா படிக்கிற காணக்கூடியதா இருக்கிறதால அப்ப ஆக்சுவலா வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டெட்லாம் என்னோட இணைஞ்சு கற்பித்து கொண்டிருக்கணும். ஆனா பிள்ளைகளோட எண்ணிக்கை நல்லா குறைய நான் ஒரு கட்டத்துக்கு கீழே வச்சு ஒரு கட்டத்தை விட குறைக்கலாத ஒரு நிலப்பாட்டுக்கு இருக்கு. பேமெண்ட் வந்து ஒரு ஆளுடைய அவர்ஸுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்குது. அதால உங்களோட கதைச்சு இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு கட்டுற அந்த பேமெண்ட்டை வந்து சின்ன ஒரு அதிகரிப்பை செய்வோமோன்னு சொல்லி யோசிக்கிறேன். இதுல யாருக்காவது பேரண்ட்ஸுக்கு ஏதாவது இப்ப நான் சில நேரம் இப்ப கூட்டுற அமௌண்ட் வந்து சில நேரம் சிலருக்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா என்னோட கதைச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனையா இருக்கிற ஆட்கள் என்னோட கதைச்சு அதுக்குரிய சொல்யூஷனை எடுக்கலாம். அது வகுப்புல இணையா விடுறையில அதுக்குரிய சொல்யூஷனை தீர்வை காணலாம். நான் சில நேரம் சிலருக்கு உண்மையில பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கிற ஆட்களுக்கு நான் அதே ரேட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களோட கதைச்சு இந்த ஆங்கில பாடத்துக்குரிய கட்டணத்தை தற்காலிகமா இப்ப இந்த 1ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் கூட்டுவோம் யோசிக்கிறேன். என்னடா இப்போ ஆங்கிலம் படிப்பிக்கிற டீச்சரும் சரியான எஃபெக்டை போட்டு உங்களோட உறவாடி கொண்டு ஏதோ ஒரு விதத்துல தன்னை வீட்டு வேலை சுமையோட பிள்ளைகளையும் அக்கறை காட்டி எடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறபடியால அப்படி ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம்னு யோசிக்கிறேன். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து அபிப்பிராயங்கள் இருந்தா எனக்கு ஒருக்கா சொல்லணும். மோஸ்ட்லி நான் இப்ப நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டை ஒரு 500க்கு மாத்துவோம் ஒரு யோசனை இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது டிஃபிகல்டிஸ் இருக்குதா? யாரும் பேரண்ட்ஸ் இருக்கா கதைச்சிங்களா அல்லது உங்களுடைய அபிப்பிராயங்களை சொன்னீங்கன்னா சரி. பேரண்ட்ஸுக்கு நான் கதைக்கிற விஷயம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு 500 பே பண்ணக்கூடிய ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தால் நான் அதுக்குரிய வேற மாற்று வழிகளுக்கு போவேன். இல்லை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலாம். ஒருக்கா கதைக்கிறவங்களுக்கு டிஃபிகல்டிஸா இருந்தா எல்லாரும் அந்த உங்களோட கேன்ரைஸ் பண்றீங்களா அதை எடுத்து போட்டு பிரச்சனை இல்லாத திரும்ப கேன்ரைஸ் பண்ணீங்களா எனக்கு அது ஓரளவுக்கு பிளாங்க. எல்லாரும் அந்த கேன்ரைஸை எடுத்துட்டு திரும்ப பிரச்சனை இல்லாத மட்டும் கேன்ரைஸ் பண்ணுங்க. ஒரு ஓகே, 15 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. மோஸ்ட்லி அரைவாசி பேர் ஓகே என்று போட்டிருக்கிறீங்க. இன்னும் ஒரு அரைவாசி பேருக்கு வேற டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரதிகா ஓகே, சரி. இப்ப நீங்க கேன்ரைஸ் பண்ணாக்க உங்களுக்கு சிக்கல் இல்லையாண்டு கேன்ரைஸ் பண்றீங்களா அல்லது சிக்கலான்னு சொல்லி கேன்ரைஸ் பண்றீங்களான்னு எனக்கு விளங்க விளங்கல. சிக்கல் இல்லையா?
கேண்டஸ் பண்ணாங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படியா? சரி. சரி, ஓகே. அப்ப நீங்களோட அந்த தகவலுக்கு நன்றி. நீங்கள் வேற ஏதாவது நான் இதை வச்சுக்கொண்டு நான் பொருத்தமான ஒரு ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவேன். பிரச்சனை இல்லை, வகுப்பு நடக்கும். நான் இந்த என்னண்டா உங்களுடைய கலந்து ஆலோசிச்சு தான் சில செய்யணுமென்றக்காக தான் அதை கதைக்கிறேன். இந்த இதுல 1 2 3 4 கிட்டத்தட்ட 9 7 8 9 பேருக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது. அதே போல 7 8 பேருக்கு பிரச்சனையா இருக்குது. சரி பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நான் அதை பேர்ந்து உங்களுக்கு குரூப்பில் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன். நீங்கள் வகுப்புக்கு ஒழுங்கா வந்து மிஸ்கிட்ட படியுங்க, சரிதானே? விஷாலினி, கிருஷ்ணவி, மிஃப்லா, அக்ஷயன். என்ன அக்ஷயன்? ஓகே ஓகே மிஸ். அப்ப நீங்கள் தொடர்ந்து எடுங்க மிஸ். நான் இருக்கா நுராதி மிஸ் கேக்குதா கதைக்கிறது? ஆம் சார், ஆம் சார், ஆம். ஓகே, ஓரளவு ஃபீட்பேக் தந்திருக்கணும் தானே? ஆமா ஆமா. அதை வச்சு ஒரு சொல்யூஷனுக்கு போவோம், பிரச்சனை இல்லை. நான் குரூப்ல மோஸ்ட்லி இன்றைக்கு நெஞ்சிருக்கிற ஆட்களை மட்டும்தான் குரூப்ல தொடர்ந்து வச்சிருக்கலாம் போல இருக்குன்னு, அப்படித்தானே மிஸ்? ஆம் சார், ஆமாம். வேண்டாம், 82 பேருக்கிட்ட நோ அட்டென்ஷன் காட்டுறாங்க. இல்ல 15 பேர் தான் அதுல காட்டினோம்.